நாம் நெகேமியாவின் புஸ்தகத்தை மீண்டும் தியானித்து கொண்டு வருகின்றோம். உங்களுடைய வேதாம் உங்கள் கரத்தில் இருக்கும் என்றால் என்னோடு கூட 10வது அதிகாரத்திற்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். நெகேமியா 10வது அதிகாரத்தில் காணப்படுகின்ற தேவ சத்தியத்தை தான் இந்த காலையில் நாம் தியானிக்க இருக்கின்றோம். 10வது அதிகாரத்தில் பெரிய அதிகாரம் ஆகியால் இன்றைக்கு கடைசி அந்த 10 வசனங்களை வாசிக்கும்படியாக நான் விரும்புகின்றேன். 10வது அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து 39வது வசனம் வரைக்கும் இந்த காலையில் நாம் வாசிக்க நாம் கேட்போம். தங்களுக்கு பெரியவர்களாகிய தங்கள் சகோதரரோடே கூடிக்கொண்டு தேவனுடைய தாசனாகிய மோசையை கொண்டு கொடுக்கப்பட்ட தேவனுடைய நியாய பிரமாணத்தின்படி நடந்து கொள்வோம் என்றும் எங்கள் ஆண்டவராகிய கர்த்தரின் கற்பனைகளையும் சகல நீதி நியாயங்களையும் கட்டளைகளையும் எல்லாம் கைக்கொண்டு அவைகளின்படி செய்வோம் என்றும் நாங்கள் எங்கள் குமாரத்திகளை தேசத்தின் ஜனங்களுக்கு கொடாமலும் எங்கள் குமாரருக்கு அவர்கள் குமாரத்திகளை கொல்லாமலும் இருப்போம் என்றும் தேசத்தின் ஜனங்கள் ஓய்வு நாளிலே சரக்குகளையும் எந்தவித தானிய தவசத்தையும் விற்கிறதற்கு கொண்டு வந்தால் நாங்கள் அதை ஓய்வு நாளிலும் பரிசுத்த நாளிலும் அவர்கள் கையில் கொள்ளாதிருப்போம் என்றும் நாங்கள் 7ஆம் வருஷத்தை விடுதலை வருஷமாக்கி சகல கடன்களையும் விட்டுவிடுவோம் என்றும் ஆணையிட்டு பிரமாணம் பண்ணினார்கள். மேலும் நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் ஆராதனைக்காக சமூக தப்பங்களுக்கும் நித்திய போஜன பலிக்கும் ஓய்வு நாட்களிலும் மாத பிறப்புகளிலும் செலுத்தும் நித்திய சர்வாங்க தகன பலிகளுக்கும் பண்டிகைகளுக்கும் பிரதிஷ்டையான பொருள்களுக்கும் இஸ்ரவேலுக்காக பாவ நிவர்த்தி உண்டாக்கும் பலிகளுக்கும் எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் சகல வேலைக்கும் வருஷந்தோறும் நாங்கள் சேக்கலில் 1/3 கொடுப்போம் என்கிற கடனை எங்கள் மேல் ஏற்றுக்கொண்டோம். நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடியே எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய பலிபீடத்தின் மேல் எரிகிறதற்காக குறிக்கப்பட்ட காலங்களில் வருஷா வருஷம் எங்கள் பிதாக்களுடைய குடும்பங்களின்படியே எங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு வர வேண்டிய விறகு காணிக்கையாகவும் ஆசாரியருக்கும் லேவியருக்கும் ஜனத்துக்கும் சீட்டு போட்டோம். நாங்கள் வருஷந்தோறும் எங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு எங்கள் தேசத்தின் முதற் பலனையும் சகலவித விருட்சங்களின் எல்லா முதற்கனிகளையும் கொண்டு வரவும் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடியே எங்கள் குமாரரில் முதற் பேறுகளையும் எங்கள் ஆடு மாடுகளாகிய மிருக ஜீவன்களின் தலையீற்றுகளையும் எங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கும் எங்கள் தேவனுடைய ஆலயத்திலே ஊழியம் செய்கிற ஆசாரியரிடத்திற்கும் கொண்டு வரவும் நாங்கள் எங்கள் பிசைந்த மாவில் முதற் பாகத்தையும் எங்கள் படைப்புகளையும் சகல மரங்களின் முந்தின பலனாகிய திராட்சை பல ரசத்தையும் எண்ணெயையும் எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் அறைகளில் வைக்கும்படி ஆசாரியிடத்திற்கும் எங்கள் நிலப்பயிர்களில் தசமமாகும் லேவியரிடத்திற்கும் கொண்டு வரவும் லேவியராகிய இவர்கள் எங்கள் வெள்ளாண்மையின் பட்டணங்களில் எல்லாம் தசமபாகம் சேர்க்கவும் லேவியர் தசமபாகம் சேர்க்கும் பொழுது ஆரோனின் குமாரனாகிய ஒரு ஆசாரியன் லேவியரோடே கூட இருக்கவும் தசம பாகமாகிய அதிலே லேவியர் 10/1 எங்கள் தேவனுடைய ஆலயத்திலுள்ள பொக்கிஷ அறைகளிலே கொண்டு வரவும் திட்டம் பண்ணி கொண்டோம். பரிசுத்த ஸ்தலத்தின் பணிமுட்டுகளும் ஊழியம் செய்கிற ஆசாரியரும் வாசல் காவலாளரும் பாடகரும் இருக்கிற அந்த அறைகளிலே இஸ்ரவேல் புத்திரரும் லேவி புத்திரரும் தானியம் திராட்சரசம் எண்ணெய் என்பவைகளின் படைப்புகளை கொண்டு வர வேண்டியது. இவ்விதமாய் நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தை பராமரியாமல் விடுவதில்லை என்று திட்டம் பண்ணி கொண்டோம். ஆமென் சொல்லலாங்களா? அன்பின் பிதாவே, இந்த காலையில் மீண்டும் உம்முடைய வார்த்தைக்கு நேராக எங்களுடைய கவனத்தை நாங்கள் திருப்பும் பொழுது எங்களுக்கு கேட்கும் காதுகள், புரிந்து கொள்ளக்கூடிய இருதயங்கள், பரிசுத்தாவியானவர் இன்றைக்கு எங்களோடு கூட பேசக்கூடிய தேவ வார்த்தையை நல்ல நிலத்தில் இன்றைக்கு விழுகணும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தனிப்பட்ட ரீதியில் ஒவ்வொருவரோடு கூட இந்த ஆராதனையில் இந்த நேரத்தில் நீங்கள் பேசுவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே, ஆமென், ஆமென். தேவனுடைய வார்த்தையை அப்பியாசப்படுத்துவது என்ற தலைப்பில் நான் உங்களோடு கூட இந்த காலையில் இந்த வசன பகுதியிலிருந்து பேசும்படியாக விரும்புகின்றேன். தேவ வார்த்தையை அப்பியாசப்படுத்துவது. ஒரு அருமையான பிரதர் ஆராதனை முடித்த பின்பதாக பாஸ்டரை சந்தித்து பாஸ்டருக்கு கரம் கொடுத்து மிகவும் அதிகமாக பாஸ்டரை பாராட்டினாராம். பாஸ்டர், இன்னைக்கு உங்களுடைய செய்தி மிகவும் வல்லமையாக இருந்தது,
மிகவும் அபிஷேகம் நிறைந்ததாக இருந்தது. நீங்கள் இன்னைக்கு பிரசங்கம் பண்ண ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவர் பலர் திருத்தங்களை கொண்டு வரக்கூடிய நல்ல வார்த்தையாக இருந்தது என்று அவரை பார்த்து பாராட்டி அவர் சொன்னாராமா, அந்த பிரதர் குமார் மாத்திரம் இங்கே இருந்திருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும் பாஸ்டர் என்று சொன்னாராம். இதுதான் பிரச்சனை. இன்றைக்கு அநேக நேரத்தில் தேவ வார்த்தை நமக்கு அருகே இருக்கின்றவர்களுக்கு நேராக வரும்பொழுது நம்ம ரொம்ப சந்தோஷப்படுறோம். அவங்க கேட்கணும், நல்லா கேட்கணும் என்று நம்ம விரும்புகிறோம். ஆனால் அதே தேவ வார்த்தை நமக்கு நேராக வரும் பொழுது, நம்மை புடமிடும் பொழுது நாம் சற்று அதை விரும்புவதில்லை. இங்கே அதுதான் நடைபெறுகின்றது. தேவ வார்த்தை இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட இடைப்பட்ட பின்பதாக அவர்கள் செய்த காரியங்களை தான் இந்த அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம். தேவ வசனம் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பதாக தரப்பட்டிருந்தாலும் இதனுடைய மேன்மை என்னவா இருக்கின்றது என்றால், இன்றைக்கும் நம்மளுடைய நவீன நாட்களில் அனுதின வாழ்க்கைக்கு மிக பொருந்தமான தேவ வார்த்தை. இதை வாசிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இதில் அடங்கியுள்ள சத்தியங்களை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கென்றே ஏற்ற தேவ ஆலோசனைகளையும் வழிநடத்தலையும் இந்த தேவ வார்த்தை நமக்கு தரக்கூடியதாக இருக்கின்றது. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நான் இந்த வார்த்தையை திறந்து வாசிக்கும் பொழுது நான் எப்படி ஒரு நல்ல ஒரு புருஷனாக இருக்கணும், ஒரு நல்ல ஒரு தகப்பனாக இருப்பது எப்படி, மற்றவர்களோடு கூட எப்படி நான் பழகணும், மனஸ்தாபங்களை நான் எப்படி கையாளணும், மற்றொரு இடத்துல நான் என்னத்தை செய்யணும், என் வேலையை நான் எப்படி செய்யணும், என் வார்த்தையில் நான் எப்படி இருக்கணும் என்று என்னுடைய அனுதின வாழ்க்கைக்கு நடைமுறையான அற்புதமான சத்தியங்கள் அடங்கியுள்ளது தான் தேவ வார்த்தை. இந்த தேவ வார்த்தை எப்பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிக்கும் என்றால் அதை நாம் அபியாசப்படுத்தும் பொழுதுதான். தேவ வார்த்தையை கேட்பது நல்லது, தேவ வார்த்தைக்கு செவி கொடுப்பது நல்லது. ஆனால் அந்த வார்த்தையின் வல்லமையை நாம் எப்பொழுது நாம் அனுபவிப்போம் என்றால் அந்த வார்த்தையை நம்மளுடைய அனுதின நாட்களுக்கு அபியாசப்படுத்தும் பொழுதுதான். 8வது அதிகாரத்திலும் 9வது அதிகாரத்திலும் இஸ்ரவேல் ஜனங்கள் எருசலேம் பட்டணத்தில் அவர்கள் அந்த பாழாய் கடந்த அந்த மதிலை மீண்டும் கட்டண பின்பதாக ஒரு மிக அற்புதமான தேவ செயல் அங்க நடப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் ஜனங்களோடு கூட சந்திக்கின்றார். கிட்டத்தட்ட 7 நாட்களுக்கு விடாமல் ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒன்றாக சபையாக கூடுகின்றார்கள், தேவ வார்த்தையை கேட்கின்றார்கள். அங்கே தேவ பிரசன்னம் இறங்கி வருகின்றது. அவர்கள் சாஷ்டாங்கமாக தேவனை ஆராதித்து அங்கே மிகப்பெரிய ஒரு எழுப்புதல் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியில் ஒரு அற்புதமான எழுப்புதல் நடப்பதை நாம் பார்க்கின்றோம். எல்லாம் குடும்பமாக 6 மணி நேரம் நிற்கிறாங்க, தேவ வார்த்தையை கேட்கிறாங்க. ஆனா அது மாத்திரமல்ல, இதெல்லாம் நடந்து முடிந்த பின்பதாக இவர்கள் செய்த இந்த காரியம்தான் ஆண்டவருடைய வார்த்தையை அவர்கள் அபியாசப்படுத்துவதற்கு அடையாளமாக இருக்கின்றது. 10வது அதிகாரத்துல அவர்கள் செய்த குறிப்பாக தேவ வார்த்தை அவர்கள் கேட்ட பின்பதாக அவருடைய வாழ்க்கையில காணப்பட்ட குறைவுகள், அவருடைய வாழ்க்கையில மாற்ற வேண்டிய காரியங்கள், அவர்கள் செய்ய வேண்டிய என்னென்னலாம் இருப்பதை அவர்கள் அறிந்து அவர்கள் எல்லாரும் ஒன்று கூடி தேவ பிரசன்னத்தில் அவர்கள் தேவனோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்கின்றார்கள், தேவனோடு கூட ஒரு பொருத்தனையை செய்கின்றார்கள். அவர்கள் தேவ பிரசன்னத்தில் அவர்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு பிரதிஷ்டையோடு கூட தேவ வார்த்தையை பெற்று கொண்டார்கள் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். தேவ பிரசன்னத்தில் இந்த உடன்படிக்கை செய்வது, தேவ பிரசன்னத்தில் பொருத்தனை பண்ணி ஜெபிப்பது, பிரதிஷ்டை செய்வது, அது மிக கவனத்தோடு செய்யப்பட வேண்டிய ஒரு காரியமா இருக்குது. அநேக நேரத்தில் இன்றைக்கு சபையில் விசுவாசிகள் சீக்கிரமாக பொருத்தனை பண்ணி ஜெபிப்பாங்க. பொருத்தனை பண்ணி, ஆண்டவர் எனக்கு நீங்க இந்த வேலையை தந்தீங்கன்னா உங்களுக்கு நான் இவ்வளவு பணம் தருவேன், எனக்கு இந்த பிள்ளையை மொத்தம் திருமணம் பண்ணி எனக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நான் இதை செய்வேன் என்று அநேக நேரங்களில் இந்த பொருத்தனையை நாம் நம்முடைய சுய ஆதாயத்திற்காக தேவனிடத்துல நம்ம அதை பயன்படுத்தும். ஏதோ ஆண்டவருடைய கரத்தை முறுக்கிறதுக்கு,
ஆண்டவர் நம்மளுடைய விருப்பத்தை செய்வதற்கு ஏதோ ஒரு விதத்துல அவர் ஐஸ் போடுறதுக்காக நம்மளுடைய ஜெபத்துல ஆண்டவரத்துல சொல்ல, இதை நீங்க எனக்கு செய்துட்டீங்கன்னா உங்களுக்கு நான் இதை கொடுத்துட்றேன், அதை பண்ணிடுறேன் என்று பல நேரங்களில் நம்ம இப்படிப்பட்ட ஜெபங்கள் நாம் தேவனுடைய பிரசன்னத்துல செய்யறோம். நான் ஒன்று சொல்லட்டும், நீங்க பொருத்தனை பண்ணாமையே ஆண்டவர் உங்களுக்கு அற்புதமான ஒரு வேலையை தர வல்லவருங்க. நீங்க பொருத்தனை பண்ணாமே ஆண்டவர் உங்களுக்கென்று ஏற்ற வாழ்க்கை துணையை ஆண்டவர் கொண்டு வர வல்லவர். அவர் உங்கள் மேல அதிகம் அன்பு வைத்திருக்கின்றார். தேவ வார்த்தை சொல்லுகின்றது, நாம் பாவியாய் இருக்கும் பொழுதே கிறிஸ்து நமக்காக மரித்தாராம். அப்படின்னா அவர் மரித்த பொழுது அவருடைய அன்பை வெளிப்படுத்தும் பொழுது ஆண்டவர் நம்மிடத்துல எதையும் கேட்ட ஒரு அன்பை வெளிப்படுத்தல. நாம் துரோகிகளாக பாவிகளாக இருந்த பொழுதே அவருடைய முழுமையான அன்பை வெளிப்படுத்திட்டார். அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, என்னுடைய அன்பை நீ உன் வாழ்க்கையில அனுபவிக்கிறான், நீ எனக்கு எதுவும் செய்யணும்னு அவசியம் இல்லை, நான் ஏற்கனவே செய்துட்டேன். கிறிஸ்துவுக்குள் நாம் பரலோகத்தில் ஏற்கனவே உயர்ந்த இடங்கள் உட்கார வைக்கப்பட்டிருக்கின்றோம் என்று தேவ வார்த்தை சொல்லுகின்றது. அப்படின்னா இன்றைக்கு நாம் இந்த பொருத்தனை நாம் பண்ணும் பொழுது, ஒரு பிரதிஷ்டை எடுக்கும் பொழுது மிக கவனத்தோடு கூட அதை செய்வது அவசியம். அதை சும்மா ஏதோ தானோ என்று நாம் இந்த பொருத்தனைகளை செய்திடக்கூடாது. அது மிக ஜாக்கிரதையோடு கூட நாம் செய்வது அவசியம். நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்காதீங்க, நீங்க பொருத்தனை செய்வது தப்புன்னு நான் சொல்லலை, பிரதிஷ்டை எடுப்பது தப்புன்னு நான் சொல்லலை. ஏன்னா அது வேதத்தில் பல இடங்களில் நம்ம பார்க்குறோம். அன்னாள் தேவனுடைய ஆலயத்திற்கு வந்தார், அன்னாள் தேவனிடத்துல ஜெபித்த பொழுது பொருத்தனை பண்ணி தான் அவங்க ஜெபித்தார். நியாயாதிபதி புஸ்தகத்தில் 11ஆம் அதிகாரத்தில் எப்தா என்ற ஒரு மனிதன் ரொம்ப பரிதாபமான ஒரு பொருத்தனை பண்றார். அதோடைய விளைவுகள் மிக மோசமாக இருந்தது. புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பவுலும் பொருத்தனை பண்றார். 18ஆம் அதிகாரத்தில் 21ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் போது மீண்டும் அவள் பொருத்தனைகளை செய்து அதை நிறைவேற்றுவதை குறித்து நம்ம தேவ வார்த்தையில வாசிக்கணும். பொருத்தனைகள் நாம் எப்போ செய்யணும்னா, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள உந்தி ஒன்று செய்ய என்று சொல்லும் பொழுது அந்த பொருத்தனை செய்வதுதான் சரியான விதம். நம்முடைய சொந்த சுயத்தின் நன்மைக்காக பொருத்தனை செய்வதை காட்டிலும் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில இதை மாற்று, இதை விட்டு கொடு, இதை இப்படி செய்ய, இதை எனக்கு கொடு என்று அவர் நம்மிடத்துல இடைபடும் பொழுது, அப்பொழுது நாம் எடுக்கக்கூடிய பொருத்தனைகள், அப்பொழுது நம்ம செய்யக்கூடிய பிரதிஷ்டைகளுக்கு பரிசுத்த ஆவியானவரே நமக்கு உதவி செய்து அதை நிறைவேற்ற நமக்கு கிருபை தருவார். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஒரு மனிதன் இப்படிதான் ஒரு பொருளாதார நெருக்கடியில ஒரு ஜெபித்தாராமா, ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் பணம் மிக அவசியமா தேவைப்படுது, எனக்கு எப்படியாவது உதவி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு நீங்க 1 லட்சம் தரணும், நீங்க 1 லட்சம் எனக்கு நீங்க பணத்தை கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு 20,000 ரூபாய் கொடுத்துறேன், எனக்கு ஆனால் அந்த மீதி காசு வேணும் ஆண்டவரே, ஏதாவது ஒன்று செய்து எனக்கு பண்ணுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ரொம்ப மன்றாடி ஜெபித்தாராம். 1 வாரம் கழித்த பின்பதாக திடீர்னு அவருக்கு தெரியாம அவர் பேங்க் அக்கௌண்ட்ல 80,000 ரூபாய் யாரோ ஒருத்தர் கிரெடிட் பண்ணிட்டாங்க. அவருக்கு யார் இடத்துல இருந்து வந்தேன்னு தெரியலையாமா. பயங்கர சந்தோஷம், பயங்கர பரவசம். ஐயோ இப்படி காசு வந்துருச்சு, ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டுட்டாருன்னு சொல்லி உடனே முழங்கால் பட்டிட்டு ஜெபம் பண்ணார். ஆண்டவரே எனக்கு நீங்க கேட்ட ஜெபத்துக்கு நீங்க பதில் கொடுத்துட்டீங்க, நீர் எல்லாம் அறிந்திருக்கின்ற சர்வ ஞானி ஆண்டவரே, உமக்கு தெரியும் நான் கேட்ட மாதிரி 1 லட்சம் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த 20,000 கொடுக்குறதுக்கு நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பேன், ஆனால் நீங்க ஏற்கனவே 20,000 வச்சுட்டு எனக்கு 80,000 ரூபாய் கொடுத்துட்டீங்க ஆண்டவரே, ரொம்ப நன்றி ஆண்டவரேன்னு சொன்னார். அதான் பிரச்சனை. ஏன்னா இந்த பொருத்தனை செய்யும் பொழுது, இந்த பிரதிஷ்டை செய்யும் பொழுது, இந்த உடன்படிக்கை செய்யும் பொழுது ஆண்டவர் நம்ம இடத்துல அதை எதிர்பார்க்கிறார். சும்மா வாயை திறந்து இதை செய்யறேன் அதை செய்யறேன்னு சொல்லி போட்டு அதை செய்யாமல் இருந்தோம் என்றால் அது மிகப்பெரிய ஒரு ஆபத்து. சில நேரம் தேவ பிரசனத்துல நாம் இந்த உடன்படிக்கைகளை பரிசுத்த ஆவியானவருடைய கிருபையின் மூலமாக, அவருடைய உந்துதல் மூலமாக செய்வது மிக 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 முக்கியம். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, வாசிங்களேன். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் தேவ வார்த்தை விதமாக சொல்கிறது. வாசிங்களேன். தேவ சமூகத்தில் துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும், துணிகரமாக வாயை திறந்து பேசிராத, மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. பதற்றம் அடைஞ்சு எதையும் சொல்லிராத. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. தொல்லையின் திரட்சியினால் சொப்பனம் பிறக்கிறது போல வார்த்தையின் திரட்சியினால் மூடனுடைய சத்தம் பிறக்கும். நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமற் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாதிருப்பதே நலம். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆண்டவருடைய வார்த்தை தான் போதிக்கின்றது. வாயை திறந்து
ஒன்று பண்ணுவேன்னு சொல்றதுக்கு பதிலாக சொல்லாமே அதை பண்றது இன்னும் நல்லதுன்னு. ஆண்டுடைய பிரசனம், ஆண்டவரே நாளிலிருந்து நான் 10 அதிகாரம் வாசிக்க போறேன் ஆண்டவரே, உங்களுடைய பிரசனத்தில் அந்த பிரதேசம் செய்கிறேன். ஏன் வாய் திறந்து அப்படி சொல்லணும்? நாளைக்கு நீங்கள் பேசாமல் திறந்து முதல்ல வாசிக்க ஆரம்பிங்க, முதல்ல அதை பண்ண ஆரம்பிங்க. அதை பண்ணி தேவனை மகிமைப்படுத்துறது இன்னும் நல்ல சிறந்த காரியம். வாயை திறந்து இதை நான் செய்ய போகிறேன், அப்படி இருக்க போகிறேன், இப்படி இருக்க போகிறேன்னு சொல்லி போட்டு அது செய்யாமல் இருக்கும் பொழுது இந்த நீதியின் தேவன், வாக்கு மாறாத தேவன் நம்மிடத்தில் அவர் எப்படி இடைபடுறாரோ அதே போல் நாமும் இருக்க விரும்புகிறார். ஆனால் நம்ம வாயை திறந்து தேவ பிரசனத்தில் எதை சொன்னாலும் அதை நிறைவேற்றுவதற்கு தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். இது இன்னொரு பெரிய ஆபத்து என்னன்னா, இப்படி பொருத்தனை பண்ணி ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபங்களுக்கு பதில் வரும் பொழுது நம்ம என்ன செய்துறோம்னா, இன்னொரு பெரிய தப்பு, நம்ம அந்த செய்த தேவனுக்கு மகிமை செலுத்துறதுக்கு பதிலாக அந்த பொருத்தனையை மேன்மை பாராட்டும். ஆண்டவரிடத்துல நான் இப்படி சொல்லி ஜெபிச்சேன், இப்படி பொருத்தனை பண்ணி நான் ஜெபிச்சேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு இது செய்துட்டாரு. ஐயா, உங்க பணம் அவருக்கு வேண்டாம், அவருக்கு தேவையில்லை, எந்த விதத்தில் அவர் கேட்கவும் இல்லை உங்க பணத்தை. நீங்க எதுவும் கொடுக்காம அவருடைய அன்புல உங்களை நடத்த அவர் வல்லவர். அதனால நாம் மிக கவனத்தோடு கூட இந்த உடன்படிக்கைகள், இந்த பொருத்தனைகள், இந்த பிரதிஷ்டைகளை செய்வது மிக அவசியம். இஸ்ரவேல் ஜனங்க இதுதான் இங்க செய்யறாங்க. தேவ பிரசனத்துல ஒரு வாரம் முழுவதும் தேவ வார்த்தை கேட்ட பின்பதாக, நியாயப்பிரமாணம் அவங்களுக்கு வாசிக்கப்பட்ட பின்பதாக அவங்களுடைய இருதயம் குத்தப்படுகின்றது, இருதயங்கள் திருப்பப்படுகின்றது. அப்பொழுது இவர்கள் எல்லாம் சேர்ந்து 4 காரியங்களை தேவ பிரசனத்துல உடன்படிக்கையாக அவர்கள் செய்கின்றார்கள் இந்த அதிகாரத்தில். அதுதான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசும்படியாக விரும்புகிறேன். இந்த 4 காரியங்களை அவர்கள் தேவ வார்த்தையை தங்களுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்துவதை நம்ம இங்க பார்க்கிறோம். முதலாவது அவங்க செய்யக்கூடியது, சபையாக தேவனுடைய வார்த்தையை அவர்கள் அபியாசப்படுத்துகின்றார். சபையாக இந்த 10வது அதிகாரத்துல இந்த முதல் 24, 27 வசனங்களை வாசித்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பட்டியல் தான் கொடுக்கப்படுகிறது, பெயர் பட்டியல். ஏன்னா அநேக பெயர்களை சொல்லி யாரெல்லாம் வந்து ஒன்று சேர்ந்து இந்த உடன்படிக்கை செய்து கையெழுத்து போட்டாங்க என்று அங்க தேவ வார்த்தை நமக்கு சொல்லுகின்றது. இவர்கள் யார் என்று நீங்கள் கவனித்தீர்கள் என்றால், இவர்கள் லேவியர்கள், தேவ பிரசனத்தில் ஊழியர் செய்யக்கூடிய ஊழியர்கள். அது மாத்திரமல்ல, தேசத்தின் தலைவர்கள், கோத்திரத்தின் தலைவர்கள். ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்து தலைவர்கள் முன்பதாக வந்து அவருடைய கோத்திரத்தின் சார்பாக நாங்கள் தேவ வார்த்தையை கேட்டிருக்கின்றோம், தேவ வார்த்தைக்கு நாங்கள் இப்பொழுது எங்களை ஒப்பு கொடுத்து இன்றிலிருந்து நாங்களும் எங்கள் கோத்திரமும் நாங்களும் எங்களோடு கூட இருக்கின்ற யாவரும் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் என்று அவர்கள் தேவ வார்த்தையை அபியாசப்படுத்துகின்றார். அங்க நீங்க பார்க்கும் பொழுது அவர்கள் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் கையாளுவோம், தேவ வார்த்தையை நாங்கள் அதற்கு கீழ்ப்படிவோம் என்று சொல்றாங்க. அப்படின்னா இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா அவங்க சொல்றாங்க, தேவன் மோசேக்கு தந்திருந்த அந்த கட்டளைகள் வெறும் மோசேக்கு தேவன் தந்தார் என்று நாங்கள் புரிந்து கொள்ளல, அது தேவன் எங்களுக்கு மோசேயின் மூலமாக நியாயப்பிரமாணமாக தந்தார் என்பதை ஏற்றுக்கொண்டு, அது மோசேயின் கட்டளைகள் அல்ல, தேவன் எங்களுக்கு நடக்கும்படியாக வாழும்படியாக தந்திருக்கின்ற கட்டளைகள், அதற்கு நாங்கள் எங்களை கீழ்ப்படுத்துவோம் என்ற ஒரு ஒப்பந்தத்தையும் உடன்படிக்கையும் செய்கின்றார். அப்படின்னா நாமும் இன்றைக்கு காலையில் சபையாக கூடி வந்திருக்கின்றோம். தேவ பிரசனத்தில் சபையாராக உட்கார்ந்திருக்கும் பொழுது நாம் செய்யக்கூடிய ஒரு மிக முக்கியமான செயல், இந்த தேவ வார்த்தைக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுப்பது. நாம் என்ன சொல்றோம்னா, இந்த தேவ வார்த்தையானது பரிசுத்தாவியானுடைய உந்துதல்னால எழுதப்பட்டிருக்கின்ற தெய்வீக வார்த்தைகள். இதில் அடங்கியுள்ள ஒவ்வொரு எழுத்தும், ஒவ்வொரு புள்ளியும், ஒவ்வொரு காமாவும் தேவன் அவருடைய பரிசுத்தாவியானால எங்களுக்கு தந்திருக்கின்ற தேவ வார்த்தை. இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் எனக்காக, என்னுடைய வாழ்க்கைக்காக தேவன் தந்திருக்கின்றார். இதில் என்னுடைய சௌரியத்திற்காக எனக்கென்று இந்த வார்த்தையில நான் தெரிந்து கொள்ள போறதில்லை. இதில் என்ன எழுதியிருக்கின்றதோ அதற்கு நான் என்னை முழுவதும் ஒப்பு கொடுத்து அதற்கு முழுவதும் கீழ்ப்படிய தேவ வார்த்தைக்கு நான் என்னை சமர்ப்பிக்கிறேன் என்று ஒரு சபை சொல்லும் பொழுது தேவ ஆசீர்வாதம் அந்த சபையின் மேல் வருகின்றது. தேவ வார்த்தையை நாம் பிரித்து இது நான் எடுத்துக்கிறேன், இது எனக்கு வேண்டான்னு சொல்ல முடியாது. ஒன்னா முழுமையா கீழ்ப்படுகிறோம், இல்லைன்னா முழுமையாக அதை விட்டு வெளியே போகிறோம். நடு எங்கேயுமே இல்லைங்க.
தேவ வார்த்தை நீங்கள் எடுக்கும் பொழுது, ஐயோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சமான ஒரு ஆலோசனை, ஆனா எனக்கு இது அவ்வளவு சௌரியமா இல்லை என்று சொல்ல முடியாது. தேவ வார்த்தைக்கு முழுமையாக எந்த ஜனக்கூட்டம் தங்களை ஒப்பு கொடுக்கின்றார்களோ அந்த ஜனக்கூட்டத்தின் மேல் தேவனுடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்கும். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் தான் சொல்றாங்க, இந்த நியாயப்பிரமாணம் எங்களுக்கு மத்தியில் வாசிக்கப்பட்ட இந்த நியாயப்பிரமாணம் ஏதோ மோசேயின் வார்த்தைகள் அல்ல, மோசே எங்களுக்கு கொடுத்த ஆலோசனை இல்லை, தேவனால் உரைக்கப்பட்ட கட்டளைகளுக்கு நாங்கள் எங்களுடைய காதுகளை செவி கொடுத்து அதற்கு கீழ்ப்படிந்து நடப்போம் என்று எங்களையும் எங்களுடைய ஜாதிகளையும் எங்களுடைய கோத்திரங்களையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து தேவ பிரசன்னத்தில் நாங்கள் இந்த உடன்படிக்கையை செய்கிறோம் என்று சொல்கின்றார். அது மாத்திரமல்ல, அவள் செய்த இன்னொரு முக்கியமான ஒரு காரியம், இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் தெரிந்து கொள்ளும் பொழுது அவர்களை ஜாதிகளுக்கு சாட்சியாக இருக்கும்படியாக தேவன் இஸ்ரவேலை தெரிந்து கொண்டார். இஸ்ரவேலை தேவன் பிரித்தெடுத்து ஜாதிகள் மத்தியிலிருந்து, தேசங்கள் மத்தியிலிருந்து பிரித்தெடுத்து எல்லா தேசங்களுக்கும் எல்லா ஜாதிகளுக்கும் யெகோவா தேவன் என்று பிரதிபலிக்கும்படியாக தேவன் யூதர்களை தேவன் தெரிந்து கொண்டு அவர்கள் மூலமாக தேவனுடைய மகிமை வெளிப்படுத்தும்படியாக விரும்பினார். அதை தான் இங்கே மீண்டும் 10ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனம் சொல்றாங்க, ஆண்டவரே நாங்க பாவம் செய்துட்டோம், எங்களுடைய வாழ்க்கையில மற்ற தேசங்களோடு கூட நாங்க கலப்படம் ஆயிட்டோம், ஆனா இன்றைக்கு உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் செய்யக்கூடிய உடன்படிக்கை மீண்டும் பிரதிஷ்டையோடு கூட மீண்டும் ஒரு பரிசுத்த ஜன கூட்டமாக உமக்காக உம்முடைய மகிமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஜாதியாக நாங்கள் இருக்கும்படியாக தேவ பிரசன்னத்தில் நாங்கள் இந்த உடன்படிக்கை செய்கின்றோம் என்று தேவ வார்த்தையை அபியாசப்படுத்துறார். இந்த நாட்களில், கடைசி நாட்களில் தேவனுடைய பிரதான நோக்கம் அவருடைய சபையை பயன்படுத்தி அவருடைய அற்புத மகிமையை தேவன் வெளிப்படுத்தும்படியாக விரும்புகின்றார். அப்படி என்றால் இன்றைக்கு இந்த அரங்கத்தில் உட்கார்ந்திருக்கின்ற நீங்களும் நானும் சாதாரணவர்கள் அல்ல. இன்றைக்கென்றே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாக தேவன் உங்களை பிரித்தெடுத்திருக்கின்றாருங்க. இந்த பட்டணத்திலையும் நீங்க வசித்திருக்கின்ற வீதியிலையும் தேவன் உங்களை பிரித்தெடுத்து அவருடைய மகிமை வெளிப்படுத்தும்படியாகவே, இந்த உலகத்திற்கு தேவனுடைய மேன்மையை வெளிப்படுத்தும்படியாகவே உங்களையும் என்னையும் தேவன் பிரித்தெடுத்திருக்கின்றார். நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், பரிசுத்தமானவர்கள். தேவ கரம் உங்கள் மேல் இருக்கின்றது. பாவத்தில் இருளில் இருந்த நம்மை தேடி வந்து தூக்கி எடுத்த தேவன் உங்களை கொண்டு என்னை கொண்டு அவருடைய அற்புத ஞானத்தையும் அவருடைய கிருபையும் அவருடைய மகிமையும் வெளிப்படுத்தும்படியாக தேவன் விரும்புகின்றார். இன்றைக்கு நமக்கு தேவை அந்த பரிசுத்தம். நமக்கு தேவை பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. உலகத்தோடு கூட கலப்படம் இருக்கக்கூடிய வாழ்க்கை இல்லை. உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், உலகத்தில் வாழ்ந்தாலும் உலகத்தோடு கூட ஒத்து போகக்கூடிய ஜனக்கூட்டம் இல்லை. உலகத்தில் வாழ்ந்தாலும் உலகத்தின் ஆசைகளை பின்னாடி ஓடக்கூடிய ஜனக்கூட்டம் இல்லை. தேவனையும் அவரை மகிமைப்படுத்தும் நம்முடைய பிரதான பிரியமாய் இருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஜாதி கூட்டமாய் இருப்போம் என்றால், நான் சொல்றேன், இந்த பட்டணத்திலையும் சரி இந்த தேசத்திலையும் சரி தேவன் சபையை பயன்படுத்தி அவருடைய அற்புத கிருபையும் அவருடைய மகிமையை வெளிப்படுத்த வல்லவராயிருக்கிறார். இது தேவ வார்த்தையை அபியாசப்படுத்துவதுங்க ஐயா. இது நம்முடைய ஜெபமா இருக்கணும். ஆண்டவரே, இந்த பட்டணத்துல எங்கள் ஒரு சபையாக எங்களை தெரிந்து கொண்டிருக்கின்றீர்களே, அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கணும்ல, அதுக்கு ஒரு பிரதான ஒரு முகாந்திரம் இருக்கணும்ல. அதற்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து எங்களுடைய அனுதின வாழ்க்கை நாங்கள் வாழும் பொழுது நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், நாங்கள் ஒரு பரிசுத்த ஜாதி. எங்களுடைய சாட்சி, எங்களுடைய நடக்கை, எங்களுடைய பேச்சு, நாங்கள் எப்படி எங்கள் வியாபாரத்தை செய்கிறோம், அதில் எல்லாவற்றிலும் நாங்கள் மிகவும் கவனமாக இருந்து ஜனங்கள் எங்களை பார்க்கும் பொழுது நாங்கள் தேவ பிள்ளைகள், தேவ சாயல் எங்களுக்குள் இருக்கின்றது என்ற ஒரு விருப்பத்தோடு கூட நாங்கள் எங்கள் வாழ்க்கையை வாழ விரும்புகிறோம் என்று அவருடைய பிரசன்னத்தில் நாம் அந்த உடன்படிக்கை செய்கின்றோம். அதுதான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செய்கின்றார். முதலாவது அவர்கள் செய்யக்கூடியது சபையாக தேவ வார்த்தையை அவர்கள் அபியாசப்படுத்துகின்றார். இரண்டாவது அவங்க செய்தது குடும்பமாக தேவ வார்த்தையை அவர்கள் அபியாசப்படுத்துகின்றார். தேவ வார்த்தை குடும்பங்களுக்கு பல கோணங்களில் அபியாசப்படுத்தப்படலாம்.
ஆனால் இன்றைக்கு நாம் இந்த வசன பகுதியில் பார்க்கக்கூடிய இந்த உதாரணத்தை பயன்படுத்தி நான் பேசும்படியாக விரும்புகிறேன். இங்கே இருக்கக்கூடிய இந்த முக்கியமான அவர்கள் செய்த அந்த பிரதிஷ்டை, அவர்கள் செய்த அந்த உடன்படிக்கை, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வாசிங்களேன், அந்த 30ஆம் வசனம் வாசிங்களேன். நாங்கள் எங்கள் குமாரத்திகளை தேசத்தின் ஜனங்களுக்கு கொடாமலும், நாங்கள் எங்கள் குமாரத்திகளை தேசத்தின் ஜனங்களுக்கு கொடாமலும், எங்கள் குமாரருக்கு அவர்கள் குமாரத்திகளை கொல்லாமலும் இருப்போம் என்றும். தேவ பிரசனத்துல நியாயப்பிரமாணம் வாசிக்கப்படுவதை கேட்கிறாங்க. கேட்ட பின்பதாக முதலாவது செய்கிற உடன்படிக்கை, நாங்கள் இப்பொழுது பரிசுத்த ஒரு ஜனக்கூட்டமாக இருப்போம், தேசங்களுக்கு சாட்சியா நாங்கள் வாழுவோம் ஆண்டவரே என்று ஒரு உடன்படிக்கை செய்கிறாங்க. இரண்டாவது அவங்க செய்யக்கூடிய உடன்படிக்கை, குடும்பம் குடும்பமாக இந்த தேவ வார்த்தையை அவங்க அபியாசப்படுத்துறாங்க. ஆண்டருடைய விருப்பமும் ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்திருந்த கட்டளையும், முதலிருந்தே ஆண்டவர் சொன்னது, யூதர்களை ஒரு தேசமாக தேவன் தெரிந்து கொண்ட முதல் நாளிலிருந்து அவங்களுக்கு சொன்ன தேவ கட்டளை என்னன்னா, உங்களுக்குள்ள கலப்படம் இருக்கக்கூடாது, புறஜாதிகளோடு கூட உங்க பிள்ளைகள் திருமணமாக கூடாது. ஏன் ஆண்டவர் அதை தெளிவாக கட்டளையாக கொடுத்தார் என்றால், ஆண்டவருக்கு நல்ல தெரியும், தேவ ஜனம் அவரை விசுவாசிக்காத மற்றவர்களோடு கூட இணையும் பொழுது அவருடைய இருதயங்கள் திருப்பப்படும், தேவனை விட்டு தூரம் போய் விடுவார்கள், அவளுக்குள் இருக்கின்ற மதிப்பீடுகள் காணாமல் போய்விடும். ஆகையால் ஆண்டவர் எச்சரிக்கையாகவே இஸ்ரவேல் தேசத்திற்கு கொடுத்த ஒரு கட்டளை, நீங்கள் எனக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், ஆனால் உங்களுக்குள்ள ஒரு கலப்படம் இருக்கக்கூடாது, நீங்கள் மற்றோடு கூட தவறான விதத்தில் இணைக்கப்படக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். ஆனால் நீங்க இஸ்ரவேல் தேசத்துடைய சரித்திரத்தை வாசிக்கும் பொழுது மீண்டும் மீண்டும் இதில் தவறுறாங்க, மீண்டும் மீண்டும் இதுக்கு அனுமதி கொடுத்துடுறாங்க. அவருடைய பிள்ளைகள் புறஜாதிகளோடு கூட திருமணம் பண்றாங்க. அதை நீங்க வாசிக்க அந்த திருமணம் பண்ண பின்பதாக அதோடைய விளைவுகளை பார்க்கும் பொழுது, ஆண்டவர் எதை குறித்து எச்சரிக்கை கொடுத்தாரோ அதே சம்பவம் அவங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கிறது. தேவனை விட்டு தூரம் போறாங்க, இருதயங்கள் திருப்பப்படுகின்றது, உலகத்தில் காணப்படுகின்ற கலாச்சாரம் தேவ ஜனங்களுக்குள் காணப்பட ஆரம்பிக்கின்றது, விக்கிரகங்களை ஆராதிக்க ஆரம்பிக்கின்றார்கள். ஆண்டவருக்கு அது மிகப்பெரிய ஒரு வேதனையை கொண்டு வருகின்றது. இந்த இடத்துல குடும்பமாக தேவ வார்த்தை எப்படி அபியாசப்படுத்துறாங்க, ஆண்டவரே இன்றிலிருந்து நாங்கள் ஒரு உடன்படிக்கை செய்கிறோம், எங்களுடைய பிள்ளைகளையும் எங்களுடைய மகன்களையும் எந்த விதத்திலையும் புறஜாதிகளோடு கூட இணையும்படியாக நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம் என்று ஒரு உடன்படிக்கை செய்கின்றார். 2000-4000 வருடங்களுக்கு முன்பதாக சத்துரு பயன்படுத்தின ஆயுதத்தை இன்றைக்கும் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார். இன்றைக்கும் சபைகளுக்குள் இருக்கின்ற அநேக குடும்பங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அநேக குடும்பங்கள்ல பிள்ளைகள் ரட்சிக்கப்படாதவர்கள், ஞானஸ்தானம் எடுக்காதவர்களோடு கூட திருமணம் நடக்குது. பிள்ளைகள் இப்படிப்பட்ட தீர்மானங்களை எடுத்து இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வேதனை, மிகப்பெரிய பிரச்சனை. ரட்சிக்கப்படாதவர்களோடு கூட அநேக திருமணங்கள் இன்றைக்கு அது ஒரு சாதாரணமான காரியமாய் மாறிக்கொண்டு வருகின்றது. சில நேரத்தில் திருமணத்திற்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க, ஞானஸ்தானம் எடுத்து அப்புறம் திருமணம் பண்ணிக்கிறாங்க. நான் கேட்குறேன், ஏங்க ஞானஸ்தானம்? அவங்க குளிச்சாவே போதுமே வீட்டில். ஏன்னா ஞானஸ்தானத்திற்கு ஒரு அர்த்தம் இருக்கின்றது, ஞானஸ்தானத்திற்கு ஒரு சத்தியம் உண்டு. எதற்காக ஞானஸ்தானம் எடுக்கணும் என்று அறிஞ்சு எடுக்கணும். சும்மா ஒரு திருமணத்தில் ஒரு ரெஜிஸ்டர்ல கையெழுத்து போடணுன்றக்காக ஒரு பிள்ளையோ ஒரு பையனோ நீங்க ஞானஸ்தானம் எடுக்க வைத்தீங்கன்னா அதுல இருந்து என்னங்க பிரயோஜனம்? அதே பரிசேயர் சதுசேயர் செய்ததானே இன்னைக்கு நாமளும் செய்யறோம். ஏதோ ஒரு சடங்காச்சாரத்தை நம்ம பின்பற்றத போல ஏதோ ஆண்டவர் ஞானஸ்தானம் எடுக்க சொன்னார் அப்படின்னா நான் அவளை திருமணம் பண்ணா நீ ஞானஸ்தானம் எடுக்கணும். அவங்களுக்கு ஆண்டவரை பத்தி ஒன்றும் தெரியாது, சத்தியத்தை போதிக்கல, ரட்சிக்கப்படலை, ஒன்றும் பண்ணல. ஆனா சும்மா ஒரு முகஸ்துதிக்காக ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்கன்னு சொல்றீங்களே, என்ன அர்த்தங்க? நீங்க அநேக குடும்பங்கள ஏகப்பட்ட வேதனைகள், பிரச்சனைகள். ஏன் இன்னும் ஆண்டவரை அறியாத இந்த எதை குறித்து ஆண்டவர் எச்சரிக்கை பண்ணாரோ அது இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. இதுல என்ன பிரச்சனைனா, சாத்தானுடைய மிகப்பெரிய ஒரு நோக்கம் என்னன்னா சந்ததிகளை அழிக்கணும். சந்ததிகள் தேவ ஜனம் சந்ததியாக ஆசீர்வதிக்கப்படக்கூடாது. அது எப்படி செய்யறான்னா, நல்ல ஆவிக்குரிய குடும்பங்கள்,
தேவனுக்குள்ள வந்திருப்பாங்க, தலைமுறை தலைமுறையாக தேவனுக்குள் இருப்பாங்க. ஆனா ஒரே ஒரு நபர் எடுக்கிற தீர்மானத்துல அதற்கு பின்பதாக வரக்கூடிய சந்ததிகள், அதுக்கு பின்பதாக வரக்கூடிய தலைமுறைகளை தேவனுடைய தூரம் திருப்பிடுறோம். எவ்வளோ ஒரு பெரிய அழிவு, எவ்வளோ ஒரு பெரிய ஒரு சேதம். இன்னைக்கு நம்ம அதை விட்டு வைத்திருக்கிறோம். வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, என்னுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், இயேசுவை நேசிக்காத ஒரு பையனை பின்னாடி நீங்க போறீங்களே, இயேசுவை நேசிக்காத ஒரு புள்ள பின்னாடி போறீங்களே, ரட்சிக்கப்படாத ஒரு நபரை பின்னாடி போறீங்களே, நான் உங்களை கேட்கிறேன், நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? நீங்க இயேசுவை நம்புறீங்களா? நீங்க ஆண்டவரோடு கூட நடக்கிறீங்களா? ஏன்னா உண்மையா நீங்க ஆண்டவரோடு கூட நடக்கிற ஒரு நபரா இருந்தீங்கன்னா, ஆண்டவரோடு கூட ஒரு உறவு இருக்குன்னா, உங்களுடைய பிரதான ஆசையும் பிரியமும் அவரை பிரியப்படுத்தணும் தானே விரும்புவீங்க, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் தானே விரும்புவீங்க. அவருடைய பிள்ளை என்று சொல்லிவிட்டு எப்படிங்க நீங்க தேவனை நம்பாத, விசுவாசிக்காத ஒரு நபரை தேடி போறீங்க? அநேகருடைய வாழ்க்கையில் இந்த பிளவு பிரச்சனைகள். இன்னைக்கு எல்லாம் நல்லா தான் இருக்கும். இன்னைக்கு எல்லாம் சொல்லுவாங்க, ஓ ஞானஸ்தானம், ஞானம் எடுக்கணுமா, நான் சர்ச்சுக்கு வரணுமா, வரேன், ரட்சிக்கப்படணும், எல்லாம் பண்ணிடுறேன். எங்க பிரச்சனை வரும்னா, ஒரு 3 மாசம் கழிச்சு தான் பிரச்சனை வரும். நீங்க சர்ச்சுக்கு போறேன்னு பேகை தூக்குறீங்கல்ல, அப்ப கேட்பான் அவன், ஏய் எங்க போற? நான் இங்க போகணும்னு யோசிச்சிருக்கேன், நீ அங்க போக முடியாது, என் கூட தான் நீ வருவ அப்படின்னுவான். பிள்ளையை நீங்க பெத்த பிறகு உங்க பிள்ளையை எப்படி வளர்க்க போறீங்க? தேவ வசனத்துல வளர்க்க போறீங்களா? அனுமதி கிடைக்கும் நினைக்கிறீங்களா? கேட்பாங்க, எதுக்கு பைபிள், எதுக்கு வீட்டுல பைபிள், எடுத்துட்டு போய் வெளியே வை. திருமணம் ஆறக்கு முன்னாடி எல்லாம் பண்ணுவாங்க, திருமணம் ஆன பின்பதாக கதையே மாறிடும். திருமணம் ஆறக்கு முன்னாடி, ஐயோ பாஸ்டர் அவன் பாத்தி அவனு மாதிரி சூப்பரான வேலை யாருமே இல்லை, அவர் பேசுறதெல்லாம் வேதத்தில் இருக்கிற சத்தியம் அழகா பேசுறாரு, என்ன வேதாந்தம் பேசுறாரு, அந்த புள்ள பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா, ஐயோ ரட்சிக்கப்பட்ட புள்ள கூட அப்படி இருக்க மாட்டான், அவ்வளோ உண்மை இருக்கு, அவ்வளோ நல்ல புள்ள. 3 மாசம் கழிச்சு அதே தம்பதியை போய் பாருங்க, திருமணம் ஆன பின்பதாக அவர் உட்கார்ந்து மாவாட்டிட்டு இருப்பார். வீட்டு விட்டு வெளியே வரக்கு அனுமதி கிடைக்காது, சர்ச்சுக்கு வர முடியாது. ஏன்னா அந்த என்ன சொல்றது, இந்த காதல் என்பது ஒரு உணர்ச்சி, ஒரு உணர்வு தான். இன்னைக்கு பரவசமா இருக்கிறோம், ஐயோ அந்த போன் அடிக்கும் பொழுது, டிங்கு வரும் பொழுது என்ன என்ன பரவசம், என்ன உணர்ச்சிகள் உங்களுக்கு உச்சி கட்டத்தில் இருக்கு. என்ன பிரச்சனைனா, திருமணமான அத்தனை பேரையும் கேட்டு பாருங்க, காணாம போயிருது சில நேரத்தில் அந்த உணர்ச்சி. திருமணம் ஆன பின்பதாக இந்த காதலை வச்சு நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. திருமணம் ஆன பின்பதாக ஒரு குடும்பம் கட்டப்படணும்னா என்ன தேவை தெரியுமா? மதிப்பீடுகள், பக்தி, அர்ப்பணிப்பு, இதெல்லாம் தான் ஒரு குடும்பத்தை கட்டி காக்க முடியும். உங்க காதலை வச்சு நீங்க திருமணம் பண்ணீங்கன்னா நாளைக்கு நீங்க திரிஞ்சிட்டு இருப்பீங்க. ஏன்? அவங்க விட்டுட்டு போயிடுவாங்க உங்களை. நான் உங்களை பார்த்து எச்சரிக்கையா சொல்றேன், தேவன் உங்களை அதிகம் நேசிக்கின்றனால தான் அவர் அவ்வளோ அழகாக எச்சரிக்கிறாரு. ஏய், நீ உன்னுடைய மதிப்பீடுகளுக்கு அப்பாற்பட்டவரோடு கூட போய் சேராத, உன்னுடைய விசுவாசத்தில் இணைக்கப்படாதோடு கூட இணைக்கப்படாத. ஏன்? அது உன்னுடைய வாழ்க்கைக்கு அழிவை கொண்டு வரும், வாழ்க்கைக்கு கவலையை கொண்டு வரும், வாழ்க்கைக்கு கண்ணீரை கொண்டு வரும். அதை நான் உனக்கு எச்சரிக்கையா சொல்றேன், பண்ணாத என்ற தேவ வார்த்தை சொல்லுகிறது. ஒவ்வொரு தேவ பிள்ளையும் பார்த்து சொல்றேன், இதில் நீங்க மிக ஜாக்கிரதையா இருக்கணும். அவனுடைய பிரதான நோக்கம் சந்ததிகளை அழிக்கணும், ஆவிக்குரிய சந்ததிகளை அழிக்கணும் என்று இன்றைக்கு அநேக குடும்பங்கள் இப்படிப்பட்ட வேலைகளை செய்து கொண்டு வரான். பெற்றோர்களை பார்த்து சொல்றேன், நீங்க இதுல ஜாக்கிரதையா இருப்பது அவசியம். இதை குறித்து நீங்க திருமண வயதுல பேசினா பத்தாது. உங்க பிள்ளைக்கும் பையனுக்கும் 25 வயசுக்கு பிறகு வந்த பிறகு நீங்க நீ ரட்சிக்கப்படாதவங்களை திருமணம் பண்ணான்னு சொன்னீங்கன்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்க. சின்ன வயதுல இருந்து 15 வயசுல இருந்து 16 வயசுல இருந்து அவனுக்கு சொல்லி கொடுங்க. ஒரு நாளைக்கு நீ திருமணம் பண்ண போற, ஆனா திருமணம் பண்ணும் பொழுது நீ ஜாக்கிரதையா இருந்துக்கப்பா. இயேசுவை நம்பாதவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள், ஞானஸ்தானம் எடுக்காதவர்களை நீ திருமணம் பண்ணினா இதுதான் நடக்கும், இப்படிதான் வாழ்க்கையில் இருக்கும் என்று அந்த சின்ன வயதுல இருந்து அவங்களை நீங்க எச்சரிச்சீங்கன்னா, அப்பொழுது தேவ வார்த்தையின்படி அவங்கள தேவ வார்த்தையில போதித்தீங்கன்னா அந்த இடத்தை விட்டு அவங்க நீங்க மாட்டாங்க, விலகி போக மாட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் அன்றைக்கு தேவ பிரசனத்துல தேவ வார்த்தை கேட்ட பின்பதாக அவள் மனம் திரும்பினது மாத்திரமல்ல, அவள் ஒரு உடன்படிக்கை செய்கின்றாள். இன்னும் ஒருவேளை இன்றைக்கு நீங்க ஒரு தவறான தீர்மானத்தை நிமித்தம் ரட்சிக்கப்படாத ஒருவோடு கூட நீங்க திருமணமா இருக்கிறீங்கன்னா, முதலாவது நீங்க செய்ய வேண்டியது மனம் திரும்பணும்.
ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்கணும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியாம நான் இப்படி செய்துட்டேனே ஆண்டவரே, நான் வருந்துறேன், என்ன மன்னிங்க என்று நீங்கள் மன்னிப்பு கேட்பது முதல் படி. ரெண்டாவது, டிவோர்ஸ் பண்ணுங்க நான் சொல்லலை. ரெண்டாவது, இருக்கிற திருமணத்தையே மீண்டும் கட்டி எழுப்ப தேவன் வல்லவராக இருக்கின்றார். ரட்சிக்கப்படாத அந்த புருஷனையும் ரட்சிக்கப்படாத மனைவியும் தேவன் நீங்கள் மனம் திருமண பின்பதாக அவளை சந்திக்கவும் தேவன் குடும்பத்தை மீண்டும் கட்டி எழுப்பவும் மீண்டும் நீங்கள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததியாக தேவன் திரும்ப எழுப்ப தேவன் வல்லவராக இருக்கின்றார். ஆனால் முதலாவது இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தது போல, ஆண்டவரே எங்களை மன்னியுங்க, இந்த உடன்படிக்கை இந்த பிரதிஷ்டையை நாங்கள் செய்கிறோம், நாங்களும் எங்களுடைய குடும்பமும் எங்களுடைய சந்ததியும் உங்களை பின்பற்றி உமக்கு முதல் இடத்தை கொடுத்து நாங்கள் எங்கள் வாழ்க்கையை வாழ்வோம் என்ற ஒரு தீர்மானம். நான் சொன்னது போல இன்றைக்கி ஒரே ஒரு உதாரணம் தான் நான் சொன்னது. தேவ வார்த்தை குடும்பங்களுக்கு பல பல கோணங்களை நீங்கள் அபியாசப்படுத்தலாம், பல விதங்களை தேவ வார்த்தையை நாம் நம்மளுடைய குடும்பங்களுக்குள்ள அபியாசப்படுத்தலாம். இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த அந்த ஒரு செயலின் அடிப்படையில் உங்களோடு கூட நான் பேசுகிறேன். மூன்றாவது தேவனுடைய வார்த்தை எப்படி அபியாசப்படுத்தினார்? அவங்களுடைய வேலைகளுக்குள்ள தேவனுடைய வார்த்தையை அபியாசப்படுத்தினார். அவர்கள் செய்கின்ற அந்த வேலை அங்க 31ஆம் வசனத்துல சொல்றாங்க, வாசிங்களேன். தேசத்தின் ஜனங்கள் ஓய்வு நாளிலே சரக்குகளையும் எந்தவித தானிய தவசத்தையும் விற்கிறதற்கு கொண்டு வந்தால் நாங்கள் அதை ஓய்வு நாளிலும் பரிசுத்த நாளிலும் அவர்கள் கையில் கொள்ளாதிருப்போம் என்றும், நாங்கள் 7ஆம் வருஷத்தை விடுதலை வருஷமாக்கி சகல கடன்களையும் விட்டுவிடுவோம் என்றும் ஆணையிட்டு பிரமாணம் பண்ணினார்கள். ஒரு ஆமென் சொல்லலாமா? மூன்றாவது அவங்க எப்படி அபியாசப்படுத்தினாங்கன்னா, தேவன் மிக அழகாக இஸ்ரவேல் தேசத்திற்கும் ஜனங்களுக்கும் அவருடைய அனுதின வாழ்க்கை, அவருடைய வேலை சம்பந்தமான அநேக கட்டளைகளை தேவன் தந்திருந்தார். அதில் ஒரு மிக முக்கியமானது இந்த ஓய்வு நாள். இந்த ஓய்வு நாள் என்பது ஏதோ மோசே நியாயப்பிரமாணத்தில் தரப்பட்ட ஒரு கட்டளை மாத்திரமல்ல, இது தேவ ராஜ்யத்தில் காணப்படுகின்ற ஒரு விலையேற பெற்ற ஒரு பிரின்சிபல். இது ஆதியாமத்திலிருந்தே நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த பூமியை சிருஷ்டித்த பொழுது 6 நாட்களுக்கு பிதாவாகிய தேவன் சிருஷ்டித்தாராம். 7ஆவது நாள் என்ன பண்ணாருங்களாம்? ஓய்ந்திருந்தாராம். அப்படின்னா நியாயப்பிரமாணம் தருவதற்கு முன்பதாகவே தேவன் ஒரு மாதிரியாக இருந்து நம்மை சிருஷ்டித்த தேவன் அவர் மாதிரியாக இருந்து 6 நாள் வேலை செய்து 1 நாள் ஓய்வெடுத்தார். அப்படின்னா ஆண்டவருடைய நோக்கம் என்னன்னா, அவர் நம்முடைய சரீரத்தை ஒரு சிருஷ்டித்தது மாத்திரமல்ல, நம்முடைய சரீரம் எப்படி ஆரோக்கியமாக இருக்கணும் என்று தேவன் நன்கு அறிந்திருக்கின்றார். அப்படின்னா ஆண்டவர் முன்பதாகவே சொல்றாரு, உன் சரீரம் நான் ஸ்டாப்பா வேலை செய்வதற்காக சிருஷ்டிக்கப்படலை. 7 நாளும் ராத்திரியும் பகலும் வேலையும் ஓடிட்டு இருந்தீங்கன்னா கட்டாயம் வியாதி வரும், பிரச்சனை வரும், மனத்தாழ்வு வரும், பல விதங்களில் டிப்ரெஷன்ல கஷ்டப்படுவீங்க. ஆண்டவருடைய கொள்கை இதுதான். ஆண்டவர் சொல்றாரு, உன் சரீரத்திற்கு 6 நாள் வேலை கொடுத்தீங்கன்னா 1 நாள் என்ன பண்ணணுமாமா? முழு நாள் ஓய்வு கொடுக்கணுமாமா. இஸ்ரவேல் ஜனங்க ரொம்ப விளைஞ்சவங்க. ஆண்டவருடைய நியாயப்பிரமாணத்தை படிச்சு எங்க ஓட்டை இருக்குன்னு பார்ப்பாங்க. எந்த ஓட்டையில எப்படி ஆண்டருடைய வார்த்தையை பின்பற்றாலும் அந்த ஓட்டையை எப்படி அடைக்கலான்னு பார்ப்பாங்க. என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த ஓய்வு நாளை வச்சுக்கிட்டாங்க. ஆனா அந்த ஓய்வு நாளில் அந்நீரோடு கூட வியாபாரம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க மனசு என்ன யோசித்தாங்கன்னா, ஆண்டவர் சொன்னது ஓய்வு நாளில் நம்ம யாருக்குள்ளும் நம்ம எதுவும் வியாபாரம் பண்ணக்கூடாது, அந்நியருக்கு தானே, அந்நியர்களுக்கு தேவ வார்த்தை அது அபியாசம் இல்லை, அவங்களோட நம்ம வேலை செய்துக்கலாம்னு சொல்லி அவங்க இந்த மாதிரி ஓட்டையில் அவங்க பாட்டுக்கு வேலை செய்துட்டு இருந்தாங்க. ஆனால் தேவ வார்த்தை வந்த உடனே மனம் திரும்பி அவங்க சொல்கிறாங்க, ஆண்டவரே இன்னிலிருந்து இந்த ஓய்வு நாளை ஒரு பரிசுத்த நாளாக நாங்கள் வைப்போம். ரெண்டாவது, இந்த அந்நியர்களோடு கூட அந்த நாளில் நாங்கள் எந்த ஒரு வேலையும் நாங்கள் வைக்க மாட்டோம் என்று ஒரு தீர்மானம் பண்ணுறாங்க. இன்றைக்கு தேவ ஜனத்தை பார்த்து நான் சொல்கிறேன், இதே கொள்கை இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தும். அப்படின்னா கட்டாயம் 1 நாள் உங்களுக்கு ஓய்வு நாள் என்று இருக்கணும். உங்கள் சரீரத்திற்கு ஒரு ஓய்வு நாள் கொடுக்கணும். குடும்பத்தோடு நேரத்தை செலவு செய்வதற்கு ஒரு நாள் குறிப்பாக பிரித்து எடுத்து வைக்கப்பட்டிருக்கணும். தேவ ராஜ்யத்திற்காக சபைக்கு வரக்கூடிய ஒரு நாள் இருக்கணும் நம்முடைய வாழ்க்கையில். இன்றைக்கு நம்மளுடைய கலாச்சாரத்திலையும் நம்முடைய தேசத்திலையும் இருக்கக்கூடிய பழக்கம் 7 நாளும் வேலை விடாமல். இன்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்குற தலைவலிக்கு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. வீட்டில் தான் உட்காந்துருக்கிறாங்க, ஆனால் ராத்திரியும் பார்க்கணும் சில பேர் வேலை செய்து கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையில் சொல்லப்படுகிறது தெளிவாக,
ஆண்டவர் சொல்றார், ஒரு நாள் என்ன பண்ணணுமாமா? ஓய்வு எடுக்கணும். ஒரு நாளை, அந்த நாளை தேவனுக்கென்றே பரிசுத்த நாளாக நம்ம அவருக்கு தரணும் என்று தேவ வார்த்தை சொல்லுகிறது. இதை நம்ம செய்யும் பொழுது அந்த ஆசீர்வாதம், அந்த கிருபை, தேவனுடைய பலன் நம்ம மேல நிச்சயம் தங்கியிருக்கும். ஒவ்வொருவரும் இந்த மிக முக்கியமான இந்த கொள்கையை தங்களுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்துவது அவசியம். எனக்கு ஞாபகம் இருக்கு, சின்ன வயசுல ஞாயிற்றுக்கிழமைனாலே வெளியே கடைக்கு போனால் கூட முக்கால்வாசி கடைகள்லாம் சாத்தி தான் கிடக்கும். டவுனே கொஞ்சம் அமைதியாக இருக்கும். இன்றைக்கெல்லாம் அப்படி இல்லை. எங்கே போனாலும் இன்றைக்கி எல்லா நாள் மாதிரி தான். ஞாயிற்றுக்கிழமை இன்னுமே பிஸியான நாள் ஞாயிற்றுக்கிழமை நாள் தான். எல்லோரும் வெளியே இருக்கிறாங்க, எல்லோரும் ஷாப்பிங் போகிறாங்க. நான் சின்ன வயசில் இருந்த பொழுது என் பாட்டி ரூத்தம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அவங்க ஞாயிற்றுக்கிழமைனா சர்ச்சு விட்டா வீடு, இதுதான், வேறு எங்கேயும் போகக்கூடாது, எதுவும் செய்யக்கூடாது. என்னை பல முறை பார்த்து சொல்லிக்கிறாங்க, டெரி புக்கை திறக்கக்கூடாது, ஸ்கூல் புக்கை படிக்கக்கூடாது. நான் எவ்வளோ தூரம் பார்த்து பாட்டி எங்கள் அப்பாவுக்கும் கொஞ்சம் சொல்லுங்கள், கேட்க மாட்டேன்றாருன்னு சொல்லுவேன். அவங்க அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஸ்கூல் படிக்கக்கூடாது ஞாயிற்றுக்கிழமை, அது தேவனுடைய நாள், இது ஓய்வு நாள், மனதுக்கு ஓய்வு கொடுக்கணும் என்று அவ்வளோ தூரம் அதை கவனமாக இருப்பாங்க. இன்றைக்கு அப்படி இல்லை. இன்றைக்கி சில நேரத்தில் சர்ச்சுக்கு வரோம், முடிச்சுட்டு வேலைக்கு போகிறோம், குடும்பத்தோட நேரத்தை செலவு பண்ணுவதில்லை, சர்ச்சிலையும் ஒழுங்காக உட்காருவதில்லை, அது பாதியில் எந்திரிச்சு ஓடுறோம். நான் சொல்கிறேன், இது மிக முக்கியமான தேவனுடைய கொள்கை. இதை நாம் பின்பற்றும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். ஆண்டு இதுவும் சொல்கிறாரு, உங்கள் வயல் நிலத்தை 7 வருடங்களுக்கு ஒரு தடவை என்ன பண்ணணுமாம்மா? ஓய்வு கொடுக்கணுன்றார். யோசித்து பாருங்களேன். அவங்கள சுற்றி இருக்கிற மற்ற தேசங்கள், ஜாதிகள்லாம் ஒவ்வொரு வருஷமும் அவங்க உழுவுறாங்க, ஒவ்வொரு வருஷமும் அவங்களுக்கு அறுவடை வருது. ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு இது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஒரு வருஷம் ஃபுல்லாக எதுவும் பண்ணாதன்றார். அப்படின்னா என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, உனக்கு ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை நான் தான் தரேன். அவங்கள மாதிரி நீ வேலை செய்யலைனா கூட அவங்கள காட்டிலும் நான் உன்னை ஆசீர்வாதமாக வச்சுப்பேன். உலகம் சுற்றிலும் தேசங்கள் 7 வருஷமும் அவங்க உழுது 7 வருஷமும் விதை போடுவாங்க. ஆனால் நீ என்னுடைய பிள்ளையா இருக்கணும், 7ஆம் வருஷம் நீ இழைப்பாரு. 7ஆம் வருஷம் ஒன்றும் பண்ணாத, ஆனாலும் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், ஆனாலும் உன்னை பெருக செய்வேன், ஆனாலும் என் மகிமை உனக்கு தருவேன் என் ஆண்டவர் சொல்றாரு. அதுதாங்க ஆண்டவர் நமக்கும் சொல்றாரு. ஆண்டவர் சார், நீ மற்றவங்க மாதிரி அங்கேயும் ஓடி இங்கே ஓடி அந்த பிஸ்னஸ் டீல் கிடைக்குமா, இங்கே பிஸ்னஸ் டீல் கிடைக்குமா, அங்கே வேலை கிடைக்குமா, இங்கே வேலை கிடைக்குமா, அதெல்லாம் தேடிட்டு இருக்காது. ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடு, அப்பொழுது இவைகள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்றாரு. அப்படின்னா இது தேவ பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய ஒரு வெளிப்பாடு. நான் உலகத்தார போல நான் அதை தேடி ஓட மாட்டேன். என்னுடைய தேவன் தம்முடைய வார்த்தையில தந்திருக்கின்ற கட்டளைகளுக்கும் ஆலோசனைகளுக்கும் நான் கீழ்ப்படிந்து வாழும் பொழுது, வெளிப்படையா என்னை பார்க்கும் பொழுது நான் செய்யக்கூடிய காரியங்கள் ஒருவேளை அவங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனா தேவன் சொன்னார், நான் செய்யறேன், அது எனக்கு ஆசீர்வாதமா தான் முடியும் என்று நீங்க வாழ்வீங்கன்னா நிச்சயம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அமெரிக்க தேசத்துல அநேக $multi-billion கம்பெனிஸ் உண்டு. $multi-billion கம்பெனிஸ் கிறிஸ்துவர்களாக ஸ்தாபிக்கப்பட்டு நடத்தப்படுகின்றது. சிக்-ஃபிலே என்று சொல்லப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ், சாப்பாட்டு கடை, ஒரு கிறிஸ்துவ மனிதன், ஒரு சபையில் ஒரு மூப்பராக இருந்த ஒரு மனிதன் ஸ்தாபித்த ஒரு அருமையான ஒரு வியாபாரம். இன்றைக்கும் மிக பிரபலமாக அமெரிக்க தேசத்திலும் பல தேசங்களில் நடத்தப்படுகின்ற ஒரு சாப்பாட்டு கடை. அவர் ஆரம்பித்த நாளிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, என்னுடைய கடை ஞாயிற்றுக்கிழமை திறக்கப்படாது, ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள், என்னுடைய வேலை செய்ய, என்னுடைய கம்பெனியில் வேலை செய்கிறவங்க அத்தனை பேரும் சபைக்கு போகணும், குடும்பத்தோடு இருக்கணும். அதுதான் அவருடைய பிரதிஷ்டையாக இருந்தது. ஆரம்பித்தார். இன்றைக்கு வரைக்கும் அவருடைய கம்பெனி எவ்வளோ வருடங்கள், 40-50 வருடங்களாக அவங்க கம்பெனி நடந்து கொண்டு இருக்கின்றது. வேற எந்த கம்பெனிக்கு இல்லாத சாதனை என்னன்னா, இதுவரைக்கும் அவங்களுடைய கம்பெனியில் 1 வருடம் கூட லாஸ் இல்லை, 1 வருடம் கூட அவங்க எந்த விதத்திலும் பின்தங்கல. ஆரம்பித்த நாள்லேருந்து இது வரைக்கும் அவங்க தொடர்ந்து பெருகி கொண்டே தான் இருக்கிறாங்களே தவிர, அவங்க ஞாயிற்றுக்கிழமை வியாபாரம் பண்ணலைன்னா கூட ஞாயிற்றுக்கிழமை பண்ணக்கூடியவர்களை காட்டிலும் இவளுக்கு அதிகமாக வியாபாரத்தை தேவன் மற்ற நாட்களை தந்து மிகப்பெரிய ஒரு பலனை தேவன் தரான். அப்படின்னா ஆண்டவர் அற்புதமானவருங்க. அவருடைய வார்த்தைக்கு நீங்க செவி கொடுத்தீங்கன்னா போதும், உங்களை ஜாதிகளுக்கு ஒரு மாதிரியாக தேவன் வைத்து அவருடைய மகிமையை வெளிப்படுத்துவார். அதான் இஸ்ரவேல் ஜனங்க சொல்றாங்க, இனியும் நாங்கள் அந்த ஓய்வினால கவனமாக நாங்கள் காத்துக்கொள்ள போகிறோம். அந்த 7ஆவது வருடம் நீங்கள் சொன்னது போல் எங்களுடைய வயல் நிலத்தில் நாங்கள் எதையும் நாங்கள் செய்ய மாட்டோம், விட்டுற போகிறோம். நீங்கள் எங்களை போஷிக்க போகிறீங்க, நீங்கள் எங்களை காத்துக்கொள்ள போகிறீங்க என்ற அந்த நம்பிக்கையோடு நீங்கள் வாழ்க்கை வாழ்வோம் என்ற ஒரு பிரதிஷ்டை செய்கின்றார். 4வது
அவங்களை அபியாசப்படுத்தின தேவ வார்த்தை என்னவா இருந்தது என்றால், அவருடைய முன்னுரிமைகளுக்கும் அவருடைய அர்ப்பணிப்புக்கும் தேவ வார்த்தையை அவர்கள் அபியாசப்படுத்தினார்கள். சொல்லப்படுகின்றது 39ஆம் வசனத்தில் கடைசி வாக்கியத்தை வாசிங்களேன். அவங்க சொல்றாங்க, இவ்விதமாய் நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தை பராமரியாமல் விடுவதில்லை என்று திட்டம் பண்ணி கொண்டோம். இவ்விதமாக நாங்கள் தேவனுடைய ஆலயத்தை பராமரியாமல் விட்டு விடுவதில்லை என்று நாங்கள் திட்டமிட்டோம். அதற்கு நீங்கள் முன்பதாக இருக்கின்ற 8 வசனங்களை வாசித்தீங்கன்னா அவங்க ஒன்றுன்னா விட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் அவங்க செய்ய போகிறாங்கன்றத சொல்கிறாங்க மிக அழகாக தெளிவாக. தேவனுடைய ஆலயத்தின் பொறுப்புகளை அவர்கள் எப்படி நிறைவேற்றப் போகின்றார்கள். வெறும் அந்த ஆலயத்தின் வரி மாத்திரம் கட்டுவதில்லை, தசமாகும் காணிக்க மாத்திரம் இல்லை, அந்த பலிகள் செலுத்தும் பொழுது கூட அதற்கு தேவையான விறகை யார் கொண்டு வர போகிறாங்க, எப்போ கொண்டு வர போகிறாங்க, என்ன செய்ய போகிறாங்க, புள்ளி விவரமாக அந்த தேவ ஆலயத்தின் பொறுப்புகளுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் முன்னுரிமை கொடுத்து தேவ பிரசனத்தில் ஒரு உடன்படிக்கை செய்கிறாங்க. இன்னிலிருந்து தேவ ஆலயத்தின் பராமரிப்புக்காக நாங்கள் கவனத்தை செலுத்த போகிறோம் என்று சொல்கிறாங்க. என்ன ஒரு அற்புதமான ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு உடன்படிக்கை. தேவ வார்த்தை அவள் கேட்ட பின்பதாக, அவள் தேவ வார்த்தையின் மூலமாக தொடப்பட்ட பின்பதாக அவர்கள் செய்த தீர்மானங்களில் கடைசி தீர்மானம் சொல்கிறாங்க, இனிமேல் நாங்கள் லேவியர்களோடு கூட சேர்ந்து எங்களுடைய தசம்பாங்களை, ஆலயத்துக்கு செலுத்த வேண்டிய காணிக்கைகள், ஆலயத்தில் நடக்கக்கூடிய ஊழியங்களுக்கு எங்களுடைய முழு ஒத்துழைப்பை கொடுத்து நாங்கள் முழுமையாக அதில் பங்கு பெற்று நாங்கள் இதில் எங்களுடைய அர்ப்பணிப்பை நாங்கள் காமிப்போம் என்று ஒரு தீர்மானத்தை எடுக்கின்றார். உண்மையாகவே நான் தேவனை துதிக்கிறேன். தேவன் நமக்கு ஒரு அற்புதமான ஒரு சபையை தந்திருக்கின்றார். அற்புதமான தேவ பிள்ளைகள் நம்மளுடைய சபையில் தேவன் தந்திருக்கின்றார். ஏற்கனவே அநேக தியாகத்தோடு கூட தேவ ராஜ்யத்திற்காக கொடுக்கின்றீர்கள். சபையின் கட்டடத்துக்காக தரீங்க. நம்முடைய தேசம் எங்கும் இருக்கக்கூடிய மற்ற சபைகள் கட்டப்படுவதற்காகவும் தாராளமாக அநேக குடும்பங்கள் தியாகத்தோடு தருகின்றீர்கள். தசமாகங்களை அநேக குடும்பங்கள் மிக உண்மையோடு கூட தசமாகத்தை தேவ ஆலயத்தில் கொண்டு வந்து செலுத்துகின்றார்கள். பல விதங்களில் பல இடங்களில் தேவனுடைய ஆலயத்தின் ஊழியத்தில் அநேகர் ஈடுபட்டு இருக்கின்றீர்கள். இன்றைக்கு என்னுடைய வார்த்தை, ஒருவேளை நீங்க இன்னும் தேவ ஆலயத்தின் ஊழியங்களில் இன்னும் ஈடுபடாமல் இருந்தீங்கன்னா, தேவ ஆலயத்தின் இருக்கக்கூடிய இந்த தேவைகளுக்கு சந்திக்கக்கூடிய ஒரு நபராக இல்லாமல் இருந்தீங்கன்னா, இன்றைக்கு நான் உங்களை உற்சாகப்படுத்துறேன். ஆண்டவர் உங்களை இந்த சபையில வைத்திருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. நீங்கள் இந்த சபைக்கு ஒரு தூணாக இருக்கும்படியாக தேவன் விரும்புகின்றார். நீங்கள் ஒரு நாணல் அல்ல, என்னங்க, ஒரு தூண். உங்கள் மூலமாக அநேகர் கட்டப்படணும், அநேக காரியங்களை நீங்கள் தாங்கணும், அநேக ஊழியங்களை தாங்கணும். ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைத்த நோக்கம் ஏதோ ரட்சிக்கப்பட்டு அப்படியே காலத்தை சும்மா கடத்தி விட்டு தேவராஜ்யத்துக்கு போவதில்லை. இந்த பூமியில ரட்சிக்கப்பட்ட பின்பதாக அந்த தெய்வீக நோக்கங்களை அறிந்து அந்த தெய்வீக நோக்கங்களை நிறைவேற்ற தேவன் விரும்புகின்றார். அப்படி என்றால் இங்கு அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் ஒருத்தர் விடாம ஒவ்வொருவருக்கும் தேவன் இந்த சபையில, இந்த திருச்சபையில ஒரு பொறுப்பை வைத்திருக்கின்றார். ஆண்டவர் உங்களுக்கென்றே ஒரு நோக்கத்தை வைத்திருக்கின்றார். ஒவ்வொரு அவயத்திற்கும் எப்படி ஒரு பொறுப்பு இருக்கின்றதோ சரீரத்தில், அதே போல தேவ ராஜ்யத்திலும் ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவன் அவளுக்கென்றே ஒரு குறிப்பான ஒரு பொறுப்பையும் ஒரு நோக்கத்தையும் வைத்திருக்கின்றார். அதை நீங்க அறிந்து கொள்வது அவசியம். ஏதோ ஒரு விதத்தில் இந்த சபையில நீங்கள் ஈடுபடணும், ஊழியங்களில் ஈடுபடணும். இங்க உதவியாளராக இருக்கலாம், ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சரா நீங்க உங்களை அர்ப்பணிக்கலாம், பார்க்கிங்ல உதவி செய்யலாம், இல்ல சனிக்கிழமை வந்து சுத்தப்படுத்தலாம், இல்லை வேணா ஜீவக்குழு நடத்துவதற்கு உங்க வீட்டை திறந்து கொடுக்கலாம், அல்ல ஜீவக்குழு நடத்துவதற்கு நீங்கள் பயிற்சி பெற்றுக் கொள்ளலாம். ஏதோ ஒரு விதத்தில் தேவ ராஜ்யத்திற்கு நீங்கள் பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாக நிச்சயம் நீங்கள் இருக்கலாங்க. நான் ஒன்று சொல்றேன், இந்த சபையில் நீங்கள் இருக்கிறனால அவருக்கு முன்னாடி நிற்கும் பொழுது உங்களுக்கு சாக்கே இல்லை. என்னங்க இல்லைங்க, சாக்கு போக்குன்னு இல்லை. அவர்கிட்ட போய் ஆண்டவரே எனக்கு ஒன்றும் கொடுக்கல, என்னை இன்னும் செய்ய சொல்லலை, எனக்கு எந்த பொறுப்பும் தரலன்னு யாரும் வாயை திறந்து நீங்கள் அங்கே சொல்ல முடியாதுங்க. அதுக்கு பதிலாக இப்போ சொல்கிறேன், தேவ பலிபீடத்துலேருந்து உங்களுக்கு தேவன் வைத்திருக்கின்ற
அற்புதமான நோக்கங்களை நீங்கள் செய்ய நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை கொண்டு அநேக வாழ்க்கைகளை தொட தேவன் வல்லவராயிருக்கின்றார். அநேக நபர்களை தேவன் உங்களுடைய ஊழியத்தின் மூலமாக மறுரூபப்படுத்த தேவன் வல்லவராயிருக்கின்றார். ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் இந்த ஒரு வாஞ்சை வரணும். ஏதாவது நான் செய்யணும் தேவராஜ்யத்திற்காக. ஏதோ ஒரு விதத்தில் என்னுடைய பலன், என்னுடைய திறமை, என்னுடைய தேவன் எனக்கு தந்திருக்கின்ற ஐஸ்வர்யம் ஏதோ ஒரு விதத்தில் தேவ ராஜ்யத்திற்காக பயன்படுத்தப்படணும் என்ற ஒரு வாஞ்சை ஒவ்வொருவருக்கும் தேவை. ஒருவேளை நீங்கள் இந்த சபையின் ஒருவேளை தேவைகளில் ஒன்று ஈடுபடாமல் இருந்தீங்கன்னா தேவன் உங்களோடு கூட இந்த காலையில் பேசுவாராக. இந்த சபையில் அங்கமாக இருக்கின்ற ஒவ்வொருவரும் இந்த சபையின் தேவைகளை தாங்கக்கூடியவர்களாய், தாராளமாக சபையின் ஊழியங்களுக்கு தரக்கூடியவர்களாக, தசமாங்களை கொடுக்கக்கூடியவர்களாய் தேவன் உங்களை உருவாக்கி உங்களை எழுப்பி உங்கள் மூலமாக அநேகரை தேவன் தொட தேவன் அதை பயன்படுத்துவாராக நான் ஜெபிக்கிறேன். இந்த அருமையான அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது என்ன ஆச்சரியம்னா, இவங்க அந்த 7 நாட்கள் சபையாராக ஒன்றாக இணைந்து தேவனுடைய நியாயப்பிரமாணம் வாசிக்கப்படுவதும் ஆராதிப்பதும் தேவ பிரசனத்தில் இருப்பதும் நம்ம வாசிக்கிறோம். ஆனால் அவ்வளோ ஒரு பெரிய எழுப்புதலுக்கு பின்பதாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தேவ வார்த்தையை தெளிவாக நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு கூட்டமாக இருக்கிறாங்க. அந்த அதிகாரம் முடியும் பொழுது நீங்கள் பார்க்குறீங்க, கோத்திரமாக எல்லாம் முன்பதாக வந்து கையெழுத்து போட்டு தேவனோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்கிறாங்க. ஆண்டவரே, எங்களோடு கூட நீங்கள் பேசிட்டீங்க, எங்கள் வாழ்க்கையை நீங்கள் தொட்டுட்டீங்க, எங்களை பிரித்து எடுத்துட்டீங்க. நாங்கள் இன்றையிலேருந்து நாங்கள் ஒரு பிரதிஷ்டை செய்கிறோம், ஒரு உடன்படிக்கை செய்கிறோம். இன்றையிலேருந்து நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளையா உம்முடைய ராஜ்யத்திற்காக நாங்கள் சாட்சியாக வாழ்வோம். எங்கள் குடும்பங்களை உம்முடைய ராஜ்யத்திற்காக நாங்கள் எழுப்புவோம். எங்கள் வேலை ஸ்தலத்தில் உமக்காக சாட்சியாக நாங்கள் வாழுவோம். எங்களுடைய எல்லா முன்னுரிமைகளும் எங்களுடைய எல்லா அர்ப்பணிப்புலையும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு முதலிடத்தை கொடுத்து எங்கள் வாழ்க்கையை வாழ்வோம் என்று ஒரு தீர்மானத்தை செய்கின்றார். என்னுடைய ஜெபம், அப்படிப்பட்ட அநேகரை தேவன் நம்முடைய சபையில் எழுப்புவாராக. தேவ வார்த்தையை கேட்டுவிட்டு மாத்திரம் போகக்கூடியவர்கள் அல்ல, தேவ வார்த்தையை கேட்டு அதற்கு தங்களை ஒப்பு கொடுத்து அதன் மூலமாக தேவனுடைய அற்புத கரத்தை தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய அநேக விசுவாச குடும்பங்களை தேவன் எழுப்புவாராக. எழுப்பி நிற்கலாமா? தேவ பிரசனத்தில் உங்களோடு கூட நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். இன்றைக்கு தேவன் கட்டாயம் ஒவ்வொருவரோடு கூட பல விதங்களில் பேசியிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் பேசி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் உறுத்தினார். பலருடைய இருதயத்தில் எந்தெந்த இடத்தை எதெல்லாம் சரி செய்யணுமோ, எதெல்லாம் மாற்றணுமோ, என்னெல்லாம் நீங்கள் விட்டு விடணுமோ அதெல்லாம் பேசவே பரிசுத்த ஆவியானவர் பலரோடு கூட நிச்சயம் இடைப்பட்டிருக்கின்றார். இது ஒரு அர்ப்பணிப்பின் நேரம், இது ஒரு தீர்மானத்தின் நேரம். நீங்க கேட்டீங்க, தேவ வார்த்தை உங்களுக்கு நேராக வந்தது, அப்படியே கேட்டு விட்டு சும்மா போயிடாதீங்க. அதை போல ஒரு மிகப்பெரிய பரிதாபம் வேறு எதுவுமே இல்லை. கேட்டது பின்பதாக உங்களை நீங்கள் தாழ்த்தி, ஆண்டவரே உங்க வார்த்தையை நான் கேட்டுட்டேன், உன் வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கிறேன், இதை நான் சரி செய்ய விரும்புகிறேன், இதை நான் விட்டுவிட விரும்புகிறேன், இதை நான் அர்ப்பணிக்க விரும்புகிறேன், இதை நான் இன்னைக்கு இதை நான் உங்க கரத்தில் கொடுக்க விரும்புகிறேன் என்று ஒரு தீர்மானத்தை தேவ பிரசனத்தில் எடுக்க ஒவ்வொருவருக்கும் இந்த காலையில் அந்த கிருபையை தருவாராக. ஒரு நிமிடம் என்னோடு கூட கரங்களை உயர்த்துங்க. எல்லா இடங்களிலும் தேவ பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி பரிசுத்த ஆவியின் இடத்துல கேளுங்க. ஆவியானவரே, என்னோடு கூட நீர் பேசினதற்காக நன்றி. இன்றைக்கு உம்முடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கிறேன், உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய விரும்புகிறேன். எனக்குள்ள ஒருவேளை உமக்கு பிரியமில்லாத ஒரு பழக்கமாக இருக்கலாம், ஒரு நட்பாக இருக்கலாம், அல்ல ஒரு பேச்சாக இருக்கலாம், அல்ல ஒரு உறவாக இருக்கலாம். என்னவா இருந்தாலும் இந்த காலையில் உம்முடைய வார்த்தை கேட்ட பின்பதாக அந்த வார்த்தைக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீங்க வாங்க இந்த காலையில ஒவ்வொருவரோடு கூட பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய வார்த்தையின் மூலமாக இடைபடுங்க. நான் ஜெபிக்கிறேன், எங்களை கிறிஸ்துவை போல உருவாக்குங்க. கிறிஸ்துவின் சாயல் எங்களுக்குள் உருவாக்கப்படுவதாக. எங்களுக்குள் இருக்கக்கூடிய தவறான சுவாபங்கள், தவறான பழக்க வழக்கங்கள், ஆண்டவரே தவறான நட்புகள், ஆண்டவரே என்னவா இருந்தாலும் இந்த காலையில பலிபீடத்தில் வைக்கிறாண்டவரே, பலிபீடத்தில் வைக்கிறாண்டவரே, எங்களுடைய உதடுகளை தொடுங்க, எங்களுடைய நாவை தொடுங்க, எங்களுடைய கரங்களை தொடுங்க, எங்களுடைய மனதை தொடுங்க. இந்த காலையில நாங்கள் எங்களை முழுமையாக தேவ பிரசனத்தில் படைக்கிறாண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரோடு கூட தனிப்பட்ட ரீதியில பரிசுத்த ஆவியானவரே இடைபடுங்க. எங்களை பரிசுத்தமாக்குங்க, எங்களை பரிசுத்தமாக்குங்க. ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையை நாங்கள் வாழ விரும்புகிறோம். எங்க வியாபாரத்தில் ஒரு சாட்சி, எங்க வேலை ஸ்தலத்தில் ஒரு சாட்சி, எங்க சமுதாயத்தில் ஒரு சாட்சி ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தார் மத்தியில் ஒரு சாட்சி ஆண்டவரே. தேவ பிள்ளைகள் இந்த காலையில தேவ வார்த்தைக்கு ஆண்டவரை இணைந்து தங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரை ஒப்பு கொடுப்பார்களான்னு நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் ஒவ்வொருவரோடு கூட ஒரு
ஒரு தனிப்பட்ட விதத்துல இந்த காலையில பேசுங்க. நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய வாஞ்சை கிறிஸ்துவை எங்களுக்குள்ள உருவாக்குவது தானே. இன்றைக்கு அந்த சத்தியங்களை எங்களுக்கு நினைவு கூறுங்க, ஞாபகப்படுத்துங்க, இருதயத்தோடு கூட இடைபடுங்க. நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு பரிசுத்த ஜனக்கூட்டமாய் நாங்கள் இருக்கணும் ஆண்டவரே. ஒரு பரிசுத்த ஜாதியாக நாங்கள் இருக்கணும் ஆண்டவரே. இந்த பட்டணத்தில் எங்களுடைய சபையில் இருக்கின்ற விசுவாசிகள் உயர்ந்த இடங்கள் மாத்திரமில்லை, சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழணும் ஆண்டவரே. அவங்க செய்யக்கூடிய வியாபாரத்தில் ஒரு தேவ சாட்சி இருக்கணும் ஆண்டவரே. அவங்களுடைய நடக்கையில் தேவ சாட்சி இருக்கணும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் இந்த காலையில் உம்முடைய பிரசனத்தில் தொடுங்க, ஒவ்வொருவரையும் சந்திங்க. நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே.